ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. வெல்கம் டு ஹேமாஸ் வாய்ஸ் ஓவர். நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் தீயவர் கொலை நடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் நைட்டு 11:45 ஜெபனேசர்னு ஒரு ரைட்டர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி, என்னாச்சுப்பா உங்களுக்கு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, சாப்பாடு கூட சாப்பிடல, 2-3 நாளாக என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டானான்ற மாதிரி கேட்க, நீ ஒரு தப்பும் பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது பைக்கில் வந்த ஒருத்தன் கார் மேலே எதையோ தூக்கி வீசுறான். காரு கண்ட்ரோல் இழந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவருக்கு பெருசாக எந்த அடியும் படல. காரை விட்டு வெளியே வராரு. அப்போ அந்த பைக்கில் வந்த மர்ம நபர் ஒரு இரும்பு ராட் எடுத்துட்டு அவரை அடிக்கிறதுக்காக போகிறான். அவன் கிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அவர் எந்த முயற்சியுமே பண்ணலை. அவன் அந்த இடத்துலயே அவரை அடித்து சாவடிச்சிட்றான். இப்போ அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் மகுடபதினு ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள். அவர் பொண்ணு ஃபோன் பண்ணி, இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இல்லைனா நான் உங்களை கொன்றுவேன்ற மாதிரி மிரட்ட சீக்கிரமாக அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் ஓஎம்ஆர் ரோட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வர இப்போ டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அந்த ரைட்டரோட காருக்குள்ளே ஒரு கழுகோட டிராயிங் இருக்கிறத பார்க்குறாரு. ஃபாரன்சிக்கு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாரு. பாவம் சின்ன பொண்ணு அப்பா வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி டயர்டாகி தூங்கிட்டா. ஹீரோவோட அப்பா மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்காரு. தாயில்லாத குழந்தைய ஏன்டா இப்படி ஏங்க விடுறான்ற மாதிரி கண்டிக்க, சாரிப்பா ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணால் மார்ச்சுரியை காட்டுறாங்க. டாக்டர் இவரை யாரோ மெட்டலால் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிப்ரெஷனில் சாகர ஸ்டேஜில் தான் இருந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவரோட ஃபியூனரலும் முடிஞ்சிருது. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஆதின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்த ஒருத்தன் இவங்கள முறைச்சிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெண்டு யார் அது உன்னை முறைச்சிக்கிட்டே இருந்தான்ற மாதிரி கேட்க, அப்பார்ட்மெண்ட் ஓனரோட பையன் எப்போ பார்த்தாலும் போதை போட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு டைம் 2 பேத்துக்கும் சண்டை ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே இவனோட அம்மா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான், உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மருமக கிடச்சிட்டான்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுறான். அம்மாவை நீயே பார்த்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்குவேன்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஸ்னார் கேரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நைட்டு அதிகமாக கொரட்டை வர்றவங்களுக்கு மிஷின் மாட்டி அதை குறைக்கிற வேலை. இப்போ ஒரு புது கஸ்டமர் இவங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே கட் பண்ணால் அப்படியே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. இது சாதாரண ஸ்கூல் கிடையாது, ஆர்டிசம் உள்ள குழந்தைங்கள பார்த்துக்கிற ஒரு ஸ்கூல். இங்கே மீரான்னு ஒரு மிஸ் கிட்ட இன்னொரு மிஸ் வந்து ஒரு கிளாஸில் இருக்க குழந்தைங்கள ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்கள எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆம்ப்ளிஃபையர் ஆஃப் பண்ணி ஒரு பக்கெட்டில் சோப் ஆயில் கலந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறா. இப்போ ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஒன்றா கைத்தட்ட சொல்லி அந்த பபிள்ஸை விட பசங்க எல்லாரும் அழுகையை நிப்பாட்டிடுறாங்க. ரைட்டர் ஜெபனேசர் கிரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச திங்ஸ் எல்லாம் இப்போ ஹீரோவோட டேபிளுக்கு வருது. அதில் ஹீரோ அந்த காரில் பார்த்த கழுகு டிராயிங்கும் இருக்குது. ஹீரோ ஜெபனேசர் வீட்டுக்கு போய் அங்கே அவர் பொண்ணுக்கிட்ட அவரை பற்றி விசாரிக்கிறான். விசாரித்ததுலேருந்து கடந்த 2-3 மாதமாக அவரோட டோட்டல் பிஹேவியரும் சேஞ்ச் ஆகிருக்கு. பொண்ணு கூட சரியாக பேசலை, சாப்பிடல, ஒரு டிப்ரெஷன் மூடில் இருந்திருக்காரு. எப்பவும் சர்ச்சுக்கு போகாதவர் கடந்த 2-3 மாதமாக ரெகுலராக சர்ச்சுக்கு போயிருக்காரு. இப்போ அந்த கழுகோட இமேஜை காமிச்சு, இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை பார்த்ததில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாவோட ரூமை கொஞ்சம் பார்க்கலாமான்னு கேட்டு அங்கேயும் போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஆதியும் அவன் ஃப்ரெண்டும் கஸ்டமர் வீட்டுக்கு போய் பார்த்தா ஸ்கூல் டீச்சர் மீரா தான் அந்த பொண்ணு. இவ ஏற்கனவே ஆதிக்கு மேட்ரிமோனியில் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பா. இவ ஃபோட்டோவை தான் அவங்க அம்மா கிட்ட காமிச்சு ஓ மருமகன் சொல்லியிருப்பான். இங்கே வர வரைக்கும் ஆதிக்கும் இவதான்ற மாதிரி தெரியாது. 2 பேரும் வெறும் ஃபோட்டோவில் மட்டும் பார்த்துருந்தாங்க. இப்போ நேர்லேயும் மீட் பண்ணிட்டாங்க. மீராவோட அப்பாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆதி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பார்த்துக்க சொல்லிட்டு 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் பேசுகிறாங்க. மீரா எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, மோர் குடிக்க போகலான்னு மோர் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ 2 பேரும் சில்லுன்னு மோர் குடிச்சிட்டு கடற்கரையில் உட்காந்து பேசுகிறாங்க. ஆதி என்ன எதுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்ற மாதிரி கேட்க, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் கூடயே வச்சு பார்த்துக்கணும்னு தோணுச்சில்ல, அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ மீரா என்னங்க ஜாப் இது புதுசாக இருக்குன்ற மாதிரி கேட்க, இந்த ஜாப் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இந்த ஜாபில் தான் காம்படிஷனே இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இவங்க இப்படி ஜாலியாக இங்கே பேசிக்கிட்டு இருக்க அங்கே அவன் ஃப்ரெண்டு கொரட்டை சத்தம் தாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஜெபனேசர் எழுதின புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண பப்ளிஷரை மீட் பண்ணி விசாரிக்கிறாரு. விசாரிச்சதில் ஜெபனேசர் கடைசியாக ஒரு புக் எழுதியிருக்கான். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண சொல்லி பப்ளிஷர் சொல்ல, இல்லை அது எனக்காக எழுதின கதைன்ற மாதிரி மறுத்திருக்கான். இதனால் 2 பேத்துக்கும் ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோ அந்த கழுகு டிராயிங்கை காமிச்சு பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க இல்லைன்னு சொல்லிடுறாரு. அந்த இமேஜை காட்டாமையே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பார்த்துருக்கியான்ற மாதிரி கேட்க இல்லைன்னு சொல்லி மாட்டிக்கிறான்.
ஏன்னா ஹீரோ தான் அந்த டிராயிங் அவன்கிட்ட காட்டவே இல்லையே. இப்போ இவனை விசாரிச்சா ஜெபனேசர் ஒரு நாள் இவனுக்கு கால் பண்ணி அவர் எழுதின புத்தகத்தோட அட்டை பக்கத்துக்காக ஒரு இமேஜ் ஒன்று டிசைன் பண்ணி தர சொல்லியிருக்காரு. இவனும் நிறைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கான். ஆனால் அதெல்லாம் பிடிக்கல, வேண்டான்னு சொல்லி அவரே இந்த கழுகு டிராயிங் அனுப்பி இதை அப்படியே பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ ஹீரோ அந்த இமேஜஸை வாங்கி பார்க்குறான். அதில் 2 டைட்டில் போட்டிருக்கு. ஒரு இதில் காவேரி கரன்னும் இன்னொரு இதில் 3818ன்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஜெபனேசர் காவேரி கரன் தான் அதோட டைட்டிலை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அதை 3818 மாற்றிட்டாருன்ற மாதிரி சொல்கிறான். அப்புறமா OMR பில்டிங்ஸ்லாம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் கேட்டிருக்காரு. இவனும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கான். ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஃபோட்டோ அனுப்பி இதை அவரோட புக்கோட பேக் பேஜுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ ஹீரோ ஜெபனேசன் அனுப்பின ஃபோட்டோவில் இருந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சு அங்கே போகிறாரு. கூட வந்திருக்க போலீஸ் நீங்கள் சொன்ன பில்டிங் இதுதானா சார் என்ற மாதிரி கேட்க, இது நம்ம தேடி வந்த பில்டிங் கிடையாது. இந்த பில்டிங்கை ஜெபா எந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்ற மாதிரி சொல்லி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பில்டிங்கை பார்க்குறாங்க. அங்கே அந்த டிராயிங்கில் இருந்த கழுகு சிலை இருக்குது. இப்போ இதுதான் நம்ம தேடி வந்த பில்டிங் சொல்லி 2 பேரும் அங்கே போகிறாங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட ஜெபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. அவன் எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான். அவன்கிட்ட விசிட்டர்ஸோட நோட் புக் எடுத்துகிட்டு வர சொல்லி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த அப்பார்ட்மெண்ட் தான் ஆதி தங்கி இருக்க அப்பார்ட்மெண்ட். இப்போ மீராவும் அவனை பார்க்க அங்கே வரா. மீரா ஆதியோட ரூமை தேடி போகிறா. அப்போ வழியில் ஒருத்தன் ஆதியோட ரூம் அது இல்லை இதுதான் சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறான். இந்த ரூமுக்குள்ளே எல்லாருமே குடியும் போதையுமா இருக்காங்க. இங்கே தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனரோட பையனும் இருக்கான். கட் பண்ணா ஹீரோ மாடிக்கு போய் ஜபா எடுத்த ஃபோட்டோவெல்லாம் செக் பண்ணிவிட்டு செக்ரட்டரி கிட்ட இங்கே தங்கியிருக்கவங்க எல்லாத்தையும் நான் விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே வராரு. இப்போ இங்கே யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்க யாருன்னு பார்த்தா ஆதியும் அந்த ஓனரோட பையனும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க, என்னை பார்க்க வந்தவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லி ஆதி சொல்கிறான். ஹீரோ அவனை அடித்து இனிமே இப்படி பண்ணினா உங்கள் அப்பனையும் சேர்த்து லாடம் கட்டிடுவேன்ற மாதிரி மிரட்டிட்டு, இவங்க யாரும் உன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு ஆதிக்கிட்ட கேட்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்கிறான். அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நைட்டு ஆதி மீராவுக்கு கால் பண்ணி நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறான். அவனுங்க பண்ண தப்புக்கு நீ ஏன் சாரி கேட்குறேன்ற மாதிரி கேட்க, அவனுங்க சரியான பொறிக்க பசங்க, அதுலேயும் சத்யான்னு ஒருத்தர் இருந்தால அவனோட அப்பா பில்டர், அந்த தைரியத்தில் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறான். இப்போ மீரா ஆதி கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எதுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்ற மாதிரி கேட்குறா. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னேன்ற மாதிரி சொல்கிறான். 2 பேத்துக்கும் செட் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ காவேரின்றது ஏன் ஒரு பொண்ணோட பேராக இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக்காக உடனே ஜெபனேசரோட திங்ஸ் எல்லாம் அவங்க பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லி டாக் ஸ்குவாடையும் அந்த இடத்துக்கு வர சொல்லி இவரும் அந்த பில்டிங்க்கு போகிறாரு. இப்போ ஹீரோ செக்ரட்டரி கிட்ட இங்கே காவேரின்னு யாராவது இருந்தாங்களான்ற மாதிரி விசாரிக்க, 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் பில்டிங்லேருந்து கீழே விழுந்து செத்து போயிடுச்சின்னு சொல்கிறாரு. இப்போ மோப்பனாய் ஜெபனேசரோட ஸ்லிப்பர்ஸை மோப்பம் பிடிச்சி ஒரு வீட்டுக்கிட்ட போய் கொலைக்குது. இந்த வீடு தான் காவேரியோட வீடான்னு ஹீரோ கேட்க, இது இல்லைன்னு செக்ரட்டரி இன்னொரு வீட்டை கை காட்டுறாரு. அந்த வீட்டில் இப்போ யார் இருக்காங்கன்ற மாதிரி கேட்க, அங்கே இப்போ யாரும் இல்லை, அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் வீட்டை காலி பண்ணி போயிட்டதா சொல்கிறாரு. அப்போ இந்த வீடு யாரோடதுன்ற மாதிரி கேட்க, இது பில்டிங்கோட ஓனர் வரதராஜனோட வீடுன்னு சொல்கிறாரு. அவர் எப்போவாவது வந்து தான் இங்கே ஸ்டே பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ இந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்குன்னு கேட்க, அது அவரோட பையன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் பையனுக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோ வாரண்டோட வரலான்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹையர் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட ஈகிள் பில்டர் வரதராஜன் மேலேயே சர்ச் வாரண்ட் கேட்குறீங்களே, இப்போ இந்த கேஸுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஈகிள் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. February 7 காவேரின்ற ஒரு பொண்ணு அந்த பில்டிங்லேருந்து விழுந்து இறந்துருக்கு. கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காரு. இதனால தான் இந்த கேஸுக்கும் வரதராஜனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹையர் ஆஃபீஸர் வேற ஆங்கிள் யோசி இந்த கேஸை எப்படியாவது முடிக்க பாருன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணு ஒரு மால் லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அவர் பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவர் பொண்ணை சேவ் பண்ணிடுறாரு. இப்போ அவர் பொண்ணையும் அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் வரதராஜனை மீட் பண்ணுறாரு. அப்பா கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் ஃப்ளாட் வாங்க போகிறோன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அவங்கள ஃப்ளாட்டை சுற்றி பார்க்க சொல்லிட்டு வரதராஜன் கிட்ட ஜெபனேசரை பற்றி விசாரிக்கிறாரு. அதுக்கு வரதராஜன் அவரை எனக்கு ஒரு 8 மாசமாக தான் தெரியும், எங்கள் வேவ்லென்த் செட் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோ கேட்க, பிரச்சனையா, சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ 2 மாசமாக நீங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னு கால் ரெக்கார்ட்ஸை காட்டுறாரு. இப்போ வரதராஜன் டென்ஷன் ஆகி, என்ன உங்களுக்கு கொலகாரம் கிடைக்கலன்னு என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்களான்ற மாதிரி சொல்லி நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ காவேரி ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா, உங்கள் பில்டிங்லேருந்து கீழே விழுந்து செத்து போன பொண்ணு, அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க,
எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நான் அப்போ எங்கே இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இந்த கேள்வியை கோர்ட்லேயும் கேட்பாங்க, அப்போ நீங்கள் பதில் சொல்லிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வரதராஜன், நான் சொல்கிறேன், ஆனால் இது ஆஃபீஸருக்கு வெளியே மீட் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோ, நீங்கள் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ ஒரு இடத்துல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் வேக வேகமா வந்து ஜபாவை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல வராரு. அப்போ தூரத்துல இருந்து ஒருத்தன் நம்ம கத்தி வீசினா திருப்பி நம்ம கைக்கே வரும்ல, அதால வீசி அவரை கொன்னுறான். ஹீரோவும் அவனை துரத்தி போய் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எப்படியும் மிஸ் ஆயிடுறான். மிஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து அவன் ஹெல்மெட்டு மாஸ்க் எல்லாம் கழட்டுறான். இவ்வளோ நாள் இந்த கொலையெல்லாம் பண்ணது கொலைகாரன் கிடையாது, கொலைகாரி மீரா தான். இப்போ ஹையர் போலீஸ் ஹீரோ கிட்ட, நீங்க இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ கேர்லெஸ் அந்த கேஸை டீல் பண்றீங்களான்ற மாதிரி திட்டி, இன்னும் 15 நாள்ல அந்த கல்பிரேட் கஸ்டடியில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க காவேரி வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணோட அம்மாவை போய் விசாரிக்கிறாரு. உங்கள் பொண்ணு அவளாதான் மாடியிலேருந்து விழுந்தாளா, யார் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையான்ற மாதிரி கேட்க, சந்தேகப்பட்டு மட்டும் இப்போ என்ன ஆக போகுது, என் பொண்ணு உயிரோட வந்துருவாளான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ உங்கள் பொண்ணு கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருந்தாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க, மீரா மிஸ், ஆதியோட ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஃப்ளாட்டை விட்டு வந்ததுக்கப்புறமும் இன்னும் ஏன் அந்த ஃப்ளாட்டை விற்கலன்ற மாதிரி கேட்க, நானும் என் பொண்ணு வாழ்ந்த வீடு, அதனால விற்க மனசு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ ரைட்டர் ஜபா அடிக்கடி போகிற அந்த சர்ச்சோட ஃபாதரை போய் மீட் பண்ணுறாரு. ஜபா கடைசியாக எதுவும் கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு மாதிரி கேட்டாரான்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு எப்படி லா அண்ட் எத்திக்ஸ் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு, சில விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிடுற. இப்போ ஜபா இறந்துட்டாரு, அவர் ஃப்ரெண்டும் இறந்துட்டாரு, இனி அடுத்து யாரு சாக போறான்னே தெரியல, உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. உடனே ஃபாதர் நிப்பாட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. கடைசியாக ஜபா ஃபாதர் கிட்ட ஒரு எல்லோ கலர் புக்கு கொடுத்து அது காவேரியோட அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க சர்ச்சுக்கு வராதனால அவங்க அப்பா சக்கரவர்த்தி கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டதா ஃபாதர் சொல்றாரு. இப்போ அந்த சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதுல மீராவும் சக்கரவர்த்தியும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. இவன் அந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்த பொண்ணு தான் இவன் மேல சந்தேகம் வருது. ஜெபனேசர் ஃபாதர் கிட்ட கொடுக்க சொன்ன புக்கை இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சாரான். கட் பண்ணா மீரா ஆதியம்மா மடியில படுத்து, இந்நேரத்துக்கு போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இனிமே என்னால இங்க வர முடியுமா, உங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றா. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் காவேரி ஒரு ஆர்டிசம் உள்ள குழந்தை. அவள் படிக்கிற ஸ்கூலோட டீச்சர் தான் மீரா. வெறும் டீச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்கிறா. மீராக்கு மற்ற குழந்தைங்களை விட காவேரியை ரொம்பவே பிடிக்கும். அவளுக்காக ஒரு பைனாகுலரையும் கிஃப்ட் பண்ணுவா. காவேரியோட தாத்தா சக்கரவர்த்தி தான் மீராவோட சிலம்பம் மாஸ்டர். காவேரியோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணனால காவேரியோட அப்பா இறந்திருக்கும் போது கூட அவ தாத்தா சக்கரவர்த்தி வந்திருக்க மாட்டாரு. இதனாலதான் அவங்க அம்மா அவ தாத்தா கூட பேசாம தனியா வாழ்றாங்க. இவங்க ஒர்க்கிங் உமன்னால இவங்க இல்லாத நேரத்துலலாம் ஆதியோட அம்மா தான் காவேரியை பார்த்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காவேரிக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, ஒர்க்குன்னு இல்லாமல் இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இவ கூட கொஞ்சம் பேசுங்க, அப்போ தான் இவளுக்கும் பேச்சு வரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. காவேரியோட அம்மாவும் இனி ஒர்க் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு காவேரியை பார்த்துக்க போகிறேன்னு மீரா கிட்ட சொல்கிறா. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் ஸ்கூல் வேனில் மட்டும் பார்த்து ஏற்றி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ போகிறதுக்கு முன்னாடி காவேரியோட அம்மா காவேரிக்கு லாலிபாப் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் அதை தூக்கி போட்டுட்டு அன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா. என்னாச்சு இன்னைக்கு காவேரிக்குன்ற மாதிரி மீரா கேட்க, ஒன்றும் இல்லை மீரா, இன்னைக்கு வேறு வழியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதான் கோவத்தில் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே காவேரி ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கா. ஏதோ ஒன்று மீரா கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் மீரா அதை பெருசு எடுத்துக்காம அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிட்றா. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவளை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுறா. ஆனால் அப்பவும் காவேரி ஒரு மாதிரியாகவே இருக்கா. இப்போ மீரா ட்ரைனிங் போயிட்டு 2 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரா. அப்போ காவேரி மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. மீராவால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இப்போ கட் பண்ணால் வாட்ச்மேனும் லாண்ட்ரிமேனும் அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு மீராவும் காவேரியோட தாத்தா சக்கரவர்த்தியும் வந்து அவங்க 2 பேர்த்தையும் அடித்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டாடுறாங்க. இப்போ சக்கரவர்த்தியோட வீட்டில் மீராவோட ஃபோட்டோவை பார்த்தனால ஹீரோ ஆதியை மீட் பண்ணி மீராவை பற்றி விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு காவேரியோட அம்மா வீட்டில் இல்லாதப்போ உங்களோட அம்மா தானே காவேரியை பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி கேட்க, ஆதியும் ஆமாம், காவேரிக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டப்போ எங்கள் அம்மா தான் காவேரியை பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவள் செத்து போனதுக்கு தான் காரணம்னு நினச்சி தான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சின்னு சொல்கிறான்.
இப்போ மீராக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்க, நான் கட்டிக்க போகிற பொண்ணு சார்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த கொலையெல்லாம் பண்ணுறதே மீராவாக தான் இருக்கும்னு நாங்கள் சந்தேகப்படுறோன்னு அவளோட அட்ரஸை வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஆதிக்கு ஒன்றுமே புரியல. மீராவை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் நாட் ரீச்சபிள்னே வருது. ஹீரோ ஜெபனீஸில் எழுதின புக்கை படித்து இந்த கேஸை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அதெல்லாம் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாரு. அந்த கதையில் வர மன்னன் தான் இங்கே பில்டர் வரதராஜன். அந்த கதையில் வர புலவர் ரைட்டர் ஜபா, படைத்தலைவன் வாட்ச்மேன், சூரிய குலத்தோன் லாண்ட்ரிமேன். இப்போ காவேரிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஈகிள் அப்பார்ட்மெண்ட்ல வரதராஜனோட வீட்டில் வரதராஜனும் ஜபாவும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு காவேரிக்கு ஆதியோட அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி தண்ணி கேட்க அவளை கீழேயே உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வரக்காக மேலே போறாங்க. காவேரியும் மீரா வாங்கி கொடுத்த பைனாகுலரை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற வாட்ச்மேனுக்கும் லாண்ட்ரிமேனுக்கும் வரதராஜனுக்கு பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்து காசு வாங்குறதா வேலை. அன்னைக்கு இவனுங்க ஏற்பாடு பண்ண பொண்ணு வராதனால அங்கே தனியாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த காவேரி கிட்ட லாலிபப்பை கொடுத்து அவனுங்க கிட்ட கூட்டிட்டு போறானுங்க. ஃபர்ஸ்ட் ஜபா சின்ன பிள்ளையாருக்கு வேண்டான்ற மாதிரி சொல்ல கூட இருக்கிறவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிட்றாங்க. இப்போ குழந்தைன்னு கூட பார்க்காம காவேரியை வரதராஜனும் ஜபாவும் செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணுறாங்க. தண்ணி பிடிக்க போன ஆதியோட அம்மா காவேரியை காணும்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அந்த குழந்தைய தேடிக்கிட்டே அவங்க மேலே வர வாட்ச்மேன் உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வந்து மொட்டை மாடிக்கு போயிருச்சு, நான் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட அனுப்பி வச்சிடறான். காவேரி என்னைக்காவது உண்மையை சொன்னான்னா நம்மெல்லாம் மாட்டிக்குவோன்னு பயந்து அந்த பிஞ்சு குழந்தைய கொல்ல சொல்லி வரதராஜன் சொல்லிடுறான். அவன் சொன்ன மாதிரியே வாட்ச்மேனும் லாண்ட்ரிமேனும் அந்த குழந்தைய மேல இருந்து கீழே தூக்கி போட்டு கொண்டுறாங்க. அந்த குழந்தையோட சாவுக்கு தானும் ஒரு காரணம்ன்ற குற்ற உணர்ச்சியில தான் ஜபா இருந்திருக்காரு. அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்குற விதமாக தான் இந்த புக்கையும் எழுதியிருக்காருன்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ கட் பண்ண ஹீரோ கூட இருக்க போலீஸ் கிட்ட இந்த கதை இன்னும் முடியல, ஏசி கிட்ட ஒரு கேரக்டரை மறைச்சிட்டேன்னு சொல்றாரு. அந்த புக்கில் 5வது ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அவன் தான் இது எல்லா விஷயத்துக்கும் மூல காரணம்னு போட்டிருந்துச்சுன்னு சொல்றாரு. இரவில் நிம்மதியான தூக்கம் கொடுப்பவன், ஒரு பெண்ணின் நிரந்தரமான தூக்கத்துக்கு அவனே மூல காரணமாவான்னு எழுதிருந்துச்சுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்போ ஹீரோ அது யாருன்னு கண்டுபிடிச்சிடறாரு. அது வேற யாரும் இல்லை, ஆதி தான். இப்போ ஆதியை உடனே ட்ராக் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாரு. சக்கரவர்த்தியை வரதராஜனோட பையனும் ஆதியும் சேர்ந்து கடத்தி கொண்டுடுறாங்க. இப்போ மீரா காவேரியோட கல்லறை மேலே படுத்துக்கிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அதில் காவேரி கடைசியாக அவளோட பைனாகுலரை ஸ்கூலில் விட்டுட்டு போயிருப்பா. அதில் காவேரி எதெல்லாம் பார்க்குறாளோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை மீரா எதர்ச்சியாக எடுத்து பார்க்கும்போது தான் காவேரியோட சாவுக்கு அந்த 4 பேர் தான் காரணன்றதை தெரிஞ்சுக்கிறா. இந்த விஷயத்தெல்லாம் அவள் மாஸ்டர் கிட்ட சொல்ல அவர் அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டான்னு சொல்கிறாரு. இதோட இதை விட்டுருன்ற மாதிரி அவர் சொல்ல விடமாட்டேன், இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கிறது, அவங்க எல்லாத்தையும் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் தான் மீராவும் மாஸ்டரும் சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஆதியும் அவங்க ஆட்களும் மீராவை கொல்றதுக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆதி மீரா கிட்ட போய் நல்லவ மாதிரி பேச உங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. காவேரியை வாட்ச்மேனும் லாண்ட்ரிமேனும் மாடியிலேருந்து தூக்கி போடும்போது ஆதியோட அம்மா பார்த்துருப்பாங்க. நான் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன்னு அவங்க அம்மா சொல்ல, போய் சொல்லு, நாங்க மாட்டினா உன் பையனும் தான் சேர்ந்து மாட்டுவான்னு சொல்றானுங்க. அப்புறம் தான் ஆதியோட அம்மாவுக்கு ஆதியும் காவேரி அபியூஸ் பண்ண விஷயம் தெரிய வருது. உடனே ஆதியை போய் திட்டி இந்த விஷயத்த உடனே போய் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன்னு அவங்க சொல்ல பக்கத்துல இருக்க ஃப்ளவர் பாட்டை தூக்கி மண்டையிலே அடிச்சிட்றான். இதனால தான் இவ்வளோ நாள் ஆதி கிட்ட பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஆதியோட ஆட்கள் எல்லாம் வந்து மீரா கூட சண்டை போடுறாங்க. மீரா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு கூடயும் சண்டை போடுறா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டுறாங்க. இப்போ ஆதி மீராவை புதைக்கிறதுக்கு தரன்னு இழுத்துட்டு போக அங்கே கரெக்டாக ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மீராவை காப்பாற்றிடுறாரு. மீரா கிட்ட எனக்கு சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும், சட்டத்திலேருந்து காப்பாற்றவும் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு கன்னை கொடுத்து ஆதியை சுட சொல்கிறாரு. அவளும் நீ மனுஷனே இல்லை மிருகன்ற மாதிரி சொல்லிட்டு சுட்டுறா. இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.